ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்துஸ் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட் கட்டர் ட்ரிங்க் தான் குடிக்க போகிறோம். இந்த ட்ரிங்க் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. என்னோட லைஃப்பில் நான் நல்லா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரான ரிசல்ட் கொடுத்தனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு லேட் நைட் ட்ரிங்க். நீங்கள் டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா உங்களோட அடி வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பெல்லாம் குறையும். ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் மொத்தமாக நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4 மிளகு இந்த மாதிரி 1 2 ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகு தூளான ஒரு பிஞ்ச் மட்டும் சேருங்க. இப்போது இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்து அதே அளவு நம்ம பெருஞ்சீரகம் எடுத்த அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது உங்களால் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது ஒரு 20 நிமிஷமாவது நல்லா குறைஞ்சி நம்ம சேர்த்த அந்த 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி 1 கிளாஸாக வற்ற வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம சேர்த்த அந்த 2 கிளாஸ் தண்ணி பாதி அளவு, அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த மாதிரி கலர் மாறி வந்திருக்கும். ஸோ தேன் கலரில் வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை இதில் சேர்த்துருங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா ஒரு டைம் கொதித்து மேலே பொங்கி வர மாதிரி இருக்கும். டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. லியூக் வார்ம், அதாவது குடிக்கிற அளவுக்கு சூடு வர்ற வரைக்கும் இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு குடிக்கிற சூடு வந்துச்சு. ஸோ இதை நம்ம வடிகட்டி குடிக்க வேண்டியது தான். ஸோ ஒரு டம்ளரில் இதை ஃபஸ்ட்டு வடித்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இதில் ஒரே ஒரு பொருள் சேர்த்தோன்னா நம்மளோட வெயிட் கட்டர் ட்ரிங்க் ரெடி ஆகிடும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எலுமிச்சப்பழம் ஒரு 10லேருந்து 15 சொட்டு சேர்க்கணும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த குடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குன்னு. எலுமிச்சப்பழம் சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா நல்லா ரியாக்ட் ஆகி எல்லோவிஷாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், எலுமிச்சப்பழம் சேர்க்கறதுக்கு முன்னாடி எந்த கலரில் இருந்துச்சு, சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எல்லோவிஷாக மாறிடுச்சுன்னு கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். டெய்லி நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு இந்த ட்ரிங்க்கை ஒரு கிளாஸ் குடிச்சிக்கோங்க. குடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு தூங்குங்க. ஸோ நீங்கள் தூங்கும் போதே பார்த்திங்கன்னா உங்கள் கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விட்டு கரைய ஆரம்பிக்கும். ரெகுலராக குடிச்சிங்கன்னா 1 வீக்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 40 days தொடர்ந்து குடிக்கும் போது உங்களோட பெல்லியோட இன்ச் லாஸ் நல்லாவே தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.